வணக்கம். கடந்து வந்த பாதி யூடியூப் சேனலில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். வார ராசி பலன், கோச்சார பலன், வார ராசி பலன், மேஷ முதல் மீன வரை வார ராசி பலன். முதலாவதாக மேசராசி. மேசராசி அன்பர்களுக்கு மிக சிறப்பான வாரம். நினைத்தபடியே அமையும். நல்லதொரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். எந்த காரியத்தை செய்தாலும் அக்காரியத்தில் யோசித்து இறங்குங்கள். உங்களுக்கு மேசத்துக்கு வெற்றி தரக்கூடிய வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மையொரு அமைப்பை உண்டாக்கும். தொழில் செய்பவர்கள், கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக சிறப்பை தரும். அதாவது செஞ்சுட்டு இருக்கிற தொழிலில் நன்மை தரும். கூட்டு தொழிலாக செஞ்சுட்டு இருக்கிறவர்களுக்கு மிக நன்மை தரக்கூடிய பேராம். ரிஷபராசி நேயர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசிக்கு இடமாற்றம், செய்கிற தொழிலில் சம்பள அக்ரிமெண்ட், நம்ம கேட்டிருந்த இடத்தையே மறுபடியும் நம்மளுக்கு அந்த இடம் தரது, நமக்கு அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டதெல்லாம், அந்த டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கோமாதா வழிபாடு மிக சிறப்பை தரக்கூடியது. கடகராசி நேயர்களுக்கு, கடகராசிக்கு நல்லதொரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய நேரம். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனை கடகராசிக்கு நிவர்த்தி தரும். உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டவரும் சில சங்கடங்கள் இனிமேல் நன்மையை தரக்கூடிய. குழந்தைகள் சிறிது அக்கறை காட்ட வேண்டும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி வழிபாடு மிக சிறப்பை தரும். சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மத்திற்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். அதாவது ஒரு நகை வாங்கிறது, ஒரு பொருள் வாங்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் ஏதோ ஒன்று வாங்குவீங்க. ஏதோ ஒரு நல்லதொரு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடியதான். உங்களுடைய ராசிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வாரம் மாரியம். கன்னிராசி நேர், கன்னிராசிக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். சுப செலவு செய்யக்கூடிய வாரம். கன்னிராசிக்காரர் சுப செலவு, இந்த காரியத்துக்கு நம்ம செலவு செஞ்சு தான் பெறணும் அப்படிங்கிற ஒரு சுப செலவு இந்த கன்னிராசிக்காரர் இந்த வாரம் செய்யக்கூடிய வாரம். ஆகையினால நல்லதொரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய தான் வராகி வணங்கி வர நன்மை. துலா, பழைய வாகனம் கொடுத்துட்டு வேற ஒரு புது வாகனம் வாங்கிறது, அந்த மாதிரி வாகனம் பொருள் வாங்கிறது, நன்மையை நடக்கக்கூடியது. விருச்சிக ராசி, விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பம் நீங்கும். மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கக்கூடிய வாரம். சண்டை போட்டிருந்தாங்க, இனிமேல் நம்மளை தேடிட்டு வருவாங்க. விருச்சிக ராசிக்காரருக்கு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம் தான். மகாலட்சுமி வழிபாடு விருச்சிக ராசிக்கு மிக சிறப்பு தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசுக்கு நல்லதொரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய நேரம். தனுசு ராசி நேயர்கள் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கும். தனுசு ராசிக்காரருக்கு எதிர்பார்த்தபடியே நடக்கும். தொழிலும் சரி, அங்கே ஒரு காரியத்தை நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, அந்த நினைச்ச காரியங்கள் வெகு நாளாக நினைச்சிட்டு இருந்தோம், 3 மாசமா நினைச்சிட்டு இருந்த காரியம் ஆகலை அப்படிங்கிற காரியமெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய மிக நல்லது. மகரத்துக்கு செல்வாக்கு கொடுக்கக்கூடிய வாரம்னு போன வாரம் சொன்னேன். இந்த வாரம் கொஞ்சம் செல்வாக்கு கம்மி. மகர ராசிக்கார் கொஞ்சம் அப்படியே சுலோவாக இருக்கிறவங்க, கொஞ்சம் அப்படியே சுலோவாக இருக்கிறது சங்கடப்பட வேண்டிய. மகர ராசிக்கார் வாரம் கொஞ்சம் யோசித்து யோசித்து அந்த காரியத்தை செய்வதே நன்மை தருவது. ஒரு பலனை கொடுக்கும். வராகியை வணங்கி வர நன்மை தரக்கூடிய வாரம். கும்பராசி, கும்பத்திற்கு பொழுதிதோர் ஒரு யோகத்தை உண்டாக்குது. அதாவது நம்ம அந்த யோகத்தை எதிரே பார்த்துருக்க மாட்டோம், இது நடக்குமானே நினச்சிருக்க மாட்டோம். அந்த யோகம் டக்குன்னு நடக்கும். நம்ம அது யோசனையே பண்ணியிருக்க மாட்டோம், இது நம்மளுக்கு ஆகுமா ஆகாதான்னு. அது கூட நம்மளுக்கு இந்த வாரத்தில் வந்து சேரக்கூடியது. சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்கள் தீரும். எதிர்பார்த்தக்கூடிய நடக்கும். முனீஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு மிக முக்கியமான வழிபாடு. மீனராசிக்காரர், மீனராசிக்கு நல்லதொரு யோகத்தை உண்டாக்கக்கூடிய வாரம். இருப்பினும் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் விரைய செலவு, காசு வேணும்னு நம்ம செலவு பண்ணக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் அந்த காசு வர்ற மாதிரி வரும், போகிற மாதிரி போயிடும். இந்த அளவுக்கு இந்த வாரம் எவ்வளோ வாங்கணும், இவ்வளோ செலவாயிடுச்சு, இவ்வளோ சம்பாரித்தோம், இவ்வளவும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் கொஞ்சம் விரை செலவு வரக்கூடிய வாரம். கொஞ்சம் சற்று சிந்தித்து செயல்பட. உங்களுக்கு அத்தனாரி ஈஸ்வரர் வழிபாடு சிறப்பித்தார். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது
செல்வ இந்த வீடியோக்கான கேள்வி, மகர ராசி வழிபட வேண்டிய கடவுள் எது? கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எல்லாரும் கமெண்ட் பண்ணிடுங்க.